ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தென்னிந்திய சினிமாவின் தலை சிறந்த நடிகர்களில் ஒருவராக விளங்கிய சிவாஜி அவர்களின் நடிப்பில் உருவான பல வெற்றி திரைப்படங்களில் ஒன்றுதான் குறவஞ்சி அப்படின்ற திரைப்படம். 1960ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மு. கருணாநிதி அவர்களின் திரைக்கதை வசனத்தில் உருவானது. குறவஞ்சி திரைப்படத்துக்கு பின்னணியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்தது அப்படின்னு நடிகர் திலகம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு இந்த திரைப்படம் அவருடைய திரை வாழ்க்கையில் முக்கியமான திரைப்படமாகும். சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் உருவான 60வது திரைப்படம் இந்த குறவஞ்சி திரைப்படம். மேலும் இந்த குறவஞ்சி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் ஒரு காட்சியில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆதிவாசி வேஷத்தில் தோன்றுவார். அந்த காட்சிக்காக உடை அலங்கார நிபுணர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கம்பளியில் தயாரான ஒரு ஆதிவாசி உடையை தயாரித்து கொடுத்தார்களாம். ஆனால் அந்த உடையை அணிய மறுத்திருக்கிறாரு சிவாஜி கணேசன். அதற்கு காரணம் ஆதிவாசி கதாபாத்திரத்துக்கு அந்த உடை பொருந்தாது அப்படின்னு சொன்னது மட்டுமில்லாமல் கோணி சாக்கில் உடை தயாரிக்க சொல்லி அந்த உடையையே அணிந்து கொண்டாராம் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த அளவுக்கு தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மகா நடிகர் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் அவர்கள் கலைஞர் கருணாநிதி பற்றிய பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அந்த வகையில் தமிழ் சினிமா உலகத்தில் கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் பாடல் ஆசிரியராகவும் மற்றும் தயாரிப்பாளராகவும் கூட சிறந்து விளங்கியவர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. மேலும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தான் இந்த குறவஞ்சி திரைப்படம் உருவானது அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யம். மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கலைஞர் அவர்கள் முதலில் தயாரித்த திரைப்படம் இந்த குறவஞ்சி திரைப்படம் தான். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனது மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தை தனது நெருங்கிய நண்பர்களான ஆர்.எம். வீரப்பன் மற்றும் ஏ. காசிலிங்கம் ஆகியவருடன் கூட்டாக இணைந்து தயாரித்தார் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. மேலும் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பில் பார்ட்னர்களில் ஒருவராக இருந்த காசிலிங்கம் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தையும் இயக்கியிருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் தயாரித்த இந்த குறவஞ்சி திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இல்லாவிட்டாலும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் கடன் சுமையிலிருந்து இந்த திரைப்படத்தின் வசூல் தான் காப்பாற்றியது அப்படின்னு குறிப்பும் இருக்கிறது. சிவாஜி கணேசன் அவர்களை அரசியல் மேடைகளில் திமுகவினர் கடுமையாக தாக்கி பேசிய நேரம் குறவஞ்சி திரைப்படத்தில் நடிக்கவே கூடாது அப்படின்னெல்லாம் ரத்தத்தில் கையெழுத்து போட்டு சிவாஜி கணேசனின் ரசிகர்கள் கடிதங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் பெருந்தன்மையாக தன் தோழரான கருணாநிதிக்கு உதவிக்கரம் கொடுப்பதாக முடிவெடுத்தார். குறவஞ்சி திரைப்படத்தில் சாவித்ரி அவர்களுடன் இணைந்து நடித்தார். திரைப்படமும் முழுமையாக வெளிவந்தது. அது கலைஞர் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களுடன் இணைந்து நடித்த அனுபவம் பற்றி பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பெம்புடு கொடுக்கு சினிமாவில் முதலில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடித்தார் சாவித்ரி. அவருக்கு அந்த படத்தில் அவர் ஜோடியாக நடிக்கவில்லை அப்படின்னாலும் அண்ணியாக நடிச்சிருக்கிறாங்க. அமரதீபம் திரைப்படத்தில் தான் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு சாவித்ரி அவர்களுக்கு கிடைத்தது. சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடிப்பது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சாவித்ரி அவர்களுக்கு உள்ளூர ஒரு பயமும் இருந்ததாம். நீளமான வசனங்களை உணர்ச்சியுடன் பொழிந்து தள்ளுவதில் சிவாஜி அவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்ற பேச்சு அன்றைய திரையுலகில் இருந்தது. அவருக்கு இணையாக பேசி நடிக்க வேண்டுமே அப்படின்றது சாவித்ரி அவர்களுக்கு கவலையாகவும் இருந்துச்சாம். ஆனால் நடிகர் திலகம் அவர்கள் சாவித்ரி அவர்கள் வசனம் பேசும்போதெல்லாம் அதை கூர்ந்து கவனிப்பாராம். அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை திருத்தி சொல்லி கொடுப்பாராம் சிவாஜி அவர்கள். அமரதீபம் திரைப்படம் பெரிய வெற்றி அடைந்ததை தொடர்ந்து சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி அவர்களுடைய கூட்டணி தொடங்க அது நல்ல ஆரம்பமாக இருந்தது.
குறவஞ்சி திரைப்படத்துடைய கதை எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பபுரி அரசன் தன் நாட்டின் ஒரு பகுதியான இளைப்புறத்தை தன் தம்பி முகாரியிடம் ஒப்படைக்கிறான். முகாரி முதல் மந்திரி இமயா என்னும் வில்லனின் கைப்பாவை ஆகிவிடுகிறான். அவனுடைய அக்கிரமங்களுக்கு முடிவு கட்ட கதிரவன் என்னும் கதாநாயகன் வருகிறான். குறவன் வேடம் போட்டு மக்கள் உள்ளத்தில் வீரத்தையும் புகுத்துகிறான். இன்பபுரி இளவரசியாகிய குமரி கதிரவனிடம் காதல் கொள்கிறாள். ஆனால் கதிரவனும் மீனவர் குலத்தில் பிறந்த பொன்னியை காதலிக்கிறான். இறுதியில் நாட்டை துரோகிகளிடமிருந்து எப்படி கதாநாயகன் காப்பாற்றுகிறான்? இந்த முக்கோண காதல் முடிவுக்கு வந்ததா இல்லையா அப்படின்றதை திரைப்படத்துடைய மீதி சுவாரஸ்யமான கதையாகும். குறவஞ்சி திரைப்படத்தில் கதிரவன் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனக்கான பாகத்தை திறமையாக செய்திருக்கிறார் அப்படின்னு பத்திரிகைகள் பாராட்டி எழுதியிருந்தன. சிவாஜி கணேசன் கதிரவனாக வரும் காட்சிகளை விட குறவனாக வரும் காட்சிகள் தத்ரூபமாக அமைந்திருந்தது. அவருடைய ஒப்பனை முகபாவங்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திருந்தது. நீதிமன்றத்தில் ஒரு காட்சியில் நீளமான வசனத்தை பேசி நடிக்கும் பொழுது சிவாஜி கணேசன் அவர்கள் வசனம் பேசும் முத்திரை நடிப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கும். அதே போல கடற்கரையில் பொன்னி கதாபாத்திரத்துடன் தோன்றும் காதல் காட்சிகளும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புக்கு சபாஷ் போடும்படி அமைஞ்சிருக்கும். சண்டை காட்சிகளையும் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய பங்கை சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பார். வில்லனுடன் நடக்கும் கத்தி சண்டை காட்சிகள் குறவஞ்சி திரைப்படத்தில் விறுவிறுப்பாகவும் சிறப்பாகவும் அமைந்தது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.